சில யோகிகள் காவி உடுத்தி சந்நியாசியாக இருப்பார்கள். சிலர் கௌபீனதாரியாக இருப்பார்கள். சிலர் வெள்ளை வேஷ்டிக்காரர்களாக கூட இருப்பார்கள். ஆனால் இந்த மகா யோகியோ எல்லா வகையான உடைகளையும் தரித்து கொண்டிருக்கிறார். இடையில் மூலக்கச்சமாக கட்டிய வெள்ளை வேஷ்டி. வெள்ளை வேஷ்டி என்று சொல்வதற்கு பொருள் காவி வேஷ்டி அல்ல என்று குறிப்பதே. உண்மையில் இவர் உடுத்தி இருப்பது அழுக்கு வேஷ்டிதான். மேலே ஒரு சட்டை, அதன் மேல் சிவப்பு அல்லது பச்சை வண்ண மேலாடை, தலையில் ஒரு முண்டாசு. அது பெரும்பாலும் ஜரிகை கலந்த சிவப்பு ஆடையாகத்தான் இருக்கும். கையில் ஒரு விசிறி, தண்ணீர் குடிக்கும் பெரிய கரிய கொட்டாங்கச்சி. இவர் யோகி என்ற எண்ணத்தோடு போகாவிட்டால் யாரோ கோமாளி கூத்தர் என்று எண்ணும்படி இருக்கும் இவர் கோலம். இவர் நாள்தோறும் நீராடுவதில்லை. வெள்ளை தாடியோடு இருக்கும் அந்த வண்ணம் நிரம்பிய கோலத்தில் ஏதோ ஒரு கவர்ச்சி இருக்கிறது. நீராடாவிட்டாலும் உடை அழுக்காக இருந்தாலும் இவருடைய தோற்றத்தில் ஏதோ ஒரு இனம் கண்டு கொள்ள இயலாத தூய்மை இருக்கிறது. இவர் அமர்ந்திருக்கும் சூழ்நிலை எப்படி? ஒரே குப்பை என்று சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும். உண்மை அதுதான். ஓரிடத்தில் பத்திரிகை தாள்கள் இருக்கும், ஓரிடத்தில் கற்கண்டு பொட்டலம் இருக்கும், பழங்கள் இறைப்படும், வேறொரு இடத்தில் ஏதாவது மருந்து இருக்கும், சுவரெல்லாம் காய்ந்து போன மாலைகள் தொங்கும். ஒரு வருஷமாக குடியில்லாத வீட்டுக்கு வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். இந்த சூழ்நிலைக்கு நடுவிலே ஸ்ரீ யோகிராம் சுரத்குமார் அமர்ந்திருப்பார். ஆங்கிலத்தில் பேசுவார், இந்தியில் பேசுவார், கொச்சை தமிழிலும் பேசுவார். இவரை தேடி போனவர்கள் எல்லோருக்கும் உடனே தரிசனம் கிடைக்காது. கதவு அடைத்தே இருக்கும். நேற்று பார்த்தோமே, இன்றும் பார்த்துவிட்டு வரலாம் என்று நம்பிக்கொண்டு போக முடியாது. ஷணப்பித்தம் ஷணச்சித்தம் என்ற பழமொழி இவரை நோக்கித்தான் எழுந்ததோ என்று கூட தோன்றும். அடிக்கடி சிகரெட் குடிப்பார். கால் மேல் கால் போட்டுக்கொண்டு மிகவும் சுவாரஸ்யமாக அதில் ஈடுபடுவார். இந்த லட்சணங்கள் எல்லாம் இவருடைய பெருமையை குறைப்பன அல்லவா என்று சிலர் நினைப்பது இயல்பு. அப்படியானால் இவர் யாரோ பைத்தியம் என்று புறக்கணிக்கத்தானே தோன்றும். இவரை நாடி வருகிறவர்களுடைய கூட்டத்தை பார்த்தால் அவ்வளவு எளிதாக எடை போட்டு தள்ள முடியாது என்ற எண்ணம் நிச்சயம் உண்டாகும். பெரிய பெரிய பணக்காரர்கள் வந்து இவரிடம் சரணாகதி அடைகிறார்கள். இவர் மூச்சு விடு என்றால் மூச்சு விடுகிறார்கள், நில் என்றால் நிற்பார்கள், உட்கார் என்றால் உட்காருவார்கள். அப்படி அடிமையாகி போகும்படி இவரிடம் என்ன இருக்கிறது? பணக்காரர்கள் இருக்கட்டும், அவர்களுக்கு ஏதாவது உள்நோக்கம் இருக்கலாம். இவரிடம் படித்தவர்கள் வருகிறார்கள், புலவர்கள் வந்து பணிகிறார்கள், கவிஞர்கள் வணங்கி இவர் புகழை பாடுகிறார்கள், பெரிய பதவியில் உள்ளவர்கள் வந்து அடிபணிகிறார்கள்.